Hi Nanba, welcome to our channel. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ப்ரொஜெக்டர் தான் ரெடி பண்ணிருக்கோம். சோ இந்த ஐடியால ஏற்கனவே நிறைய பேர் நிறைய வீடியோஸ் போட்டுருக்காங்க. சோ அப்புறம் எதுக்கு இந்த வீடியோ அப்படினு கண்டிப்பா நீங்க கேப்பீங்க. இந்த வீடியோ எதுக்காக ஏன் அப்படினா இந்த ஐடியால நானும் நிறைய வீடியோஸ் பார்த்திருக்கேன். அந்த வீடியோஸ்லாம் பாக்கும்போது ஒரு லென்ஸ் மொபைல் இந்த ரெண்டையும் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு ப்ரொஜெக்டர் ரெடி பண்ணலாமா? அப்படி ரெடி பண்ணா அது எந்த அளவுக்கு குவாலிட்டியா கிளாரிட்டியா இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படி தோணுச்சு. சோ அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் இந்த ஐடியா ஏற்கனவே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருந்தாலும் ஒரு சில பேருக்கு தெரியாம இருக்கலாம் இல்லையா? அப்படி தெரியாதவங்க நம்ம சேனலை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டுமே அப்படிங்கிறதுக்காகவும் தான் இன்னைக்கு நம்ம இதை ரெடி பண்ணிருக்கோம். ஒரு கிரேசியான எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி தான் நம்ம ட்ரை பண்ணிருக்கோம். இது எப்படி பண்றது அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படினா நம்ம சேனல்ல இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வீடியோஸ்லாம் பார்க்கல அப்படினா இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் போய் செக் பண்ணி பாருங்க. அந்த வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ இது எப்படி ரெடி பண்ணுறது, இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறதெல்லாம் பார்க்கலாம். ஸோ இப்போ இது ரெடி பண்ண ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஷூ பாக்ஸ் எடுத்துருக்கோம். ஷூ பாக்ஸ்னால் ஷூ வாங்கினா வர பாக்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி ஷேப்பில் இருக்கிற ஷூ பாக்ஸ் இல்லைனா செப்பல் பாக்ஸ் இல்லைனா எந்த பாக்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு மேக்னிஃபைங் கிளாஸ் எடுத்துருக்கோம், அதாவது பூத கண்ணாடி எடுத்துருக்கோம். ஸோ இதை வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஸ்டேஷனரி ஷாப்பில் வந்து நான் வாங்கியிருந்தேன். இதோட விலை 50 ரூபா. ஸோ உள்ளதுலேயே கம்மியான விலையில் உள்ள கிளாஸ் தான் வாங்கியிருக்கேன். இப்போ இதை வச்சு தான் ரெடி பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு அந்த ஃப்ரேமில் இருந்து அந்த கிளாஸை மட்டும் தனியாக எடுத்துடலாம். இதில் வந்து அந்த கிளாஸை ஈஸியாக கலத்தி எடுக்கிற மாதிரி தான் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் நம்ம அதை ஈஸியாகவே எடுத்துடலாம். ஸோ இப்போ இந்த லென்ஸை மட்டும் தனியாக எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் இந்த லென்ஸை நம்ம ஏற்கனவே எடுத்திருந்த அந்த பாக்ஸில் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இந்த லென்ஸை அந்த பாக்ஸில் நம்ம எந்த பக்கத்தில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோமோ அதில் கரெக்டாக அந்த சென்டரில் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டே அந்த பாக்ஸில் அதோட சென்டர் பாயிண்ட்டை மார்க் பண்ணிட்டோம். இப்போ அந்த லென்ஸை அதில் வச்சு இந்த லென்ஸோட அளவை மட்டும் மார்க் பண்ணி அதை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ இப்போ அந்த பாக்ஸில் அந்த லென்ஸோட அளவுக்கு சூப்பராக கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த லென்ஸை அதில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ லென்ஸை வந்து ரொம்ப டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ அதை சுற்றிலும் க்ளூ அப்ளை பண்ணி அதை இன்னும் ஸ்ட்ராங்காக ஒட்டிடலாம். லென்ஸை க்ளூ வச்சு சூப்பராக ஒட்டினதுக்கப்புறமா அந்த பாக்ஸில் இருந்த அந்த பிராண்ட் நேம்ஸ் எல்லாத்தையும் பிளாக் கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணி கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம ப்ராஜெக்டர் ஒரு 70% ரெடி ஆகிட்டு நெக்ஸ்ட் இதுக்குள்ளே நம்ம மொபைலில் ஃபிக்ஸ் பண்ணதுக்காக ஒரு மொபைல் ஸ்டாண்ட் ரெடி பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான ஒரு மொபைல் ஸ்டாண்ட் தான் நம்ம இப்போ ரெடி பண்ண போகிறோம். ஸோ இது ரெடி பண்ணதுக்காக 2 7up பாட்டில் மூடிஸ் எடுத்துருக்கோம். ஸோ இந்த மூடியில் நம்ம மொபைல் ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி கட் பண்ண போகிறோம். அது எப்படி அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். ஸோ இப்போ இந்த ஒரு மூடியை கட் பண்ணிட்டோம். இதே மாதிரி அந்த இன்னொரு மூடியையும் கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம மொபைல் ஸ்டாண்ட் பக்காவாக ரெடி ஆகிரும். இந்த ரெண்டு முடியுமே இந்த மாதிரி வச்சுட்டு இதில் நம்ம மொபைலில் ஃபிக்ஸ் பண்ணும்போது அது பக்காவாக பேலன்ஸாக இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம இந்த மாதிரி ஒரு மொபைல் ஸ்டாண்ட் ரெடி பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இந்த ஸ்டாண்டை யூஸ் பண்ணி மொபைலை அந்த பாக்ஸ்க்குள்ளே ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அவ்வளோதான், இப்போ இந்த ப்ராஜெக்டர் தரமாக ரெடி ஆகிட்டு நெக்ஸ்ட் இது எப்படி ஒர்க் ஆகுது, இதிலேருந்து வர அவுட்புட்லாம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அதே மாதிரி வீடியோ ப்ளே பண்ணும்போது உங்கள் மொபைலில் ஃபுல் பிரைட்னஸ் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் இதில் மொபைலை ஃபிக்ஸ் பண்ணும்போது மொபைலில் ப்ளே ஆகக்கூடிய வீடியோ வந்து தலைகளாக ப்ளே ஆகணும். ஸோ அப்போ தான் அது வந்து இதில் கரெக்டாக ப்ரொஜெக்ஷன் ஆகும். ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு மொபைலில் இருக்கக்கூடிய ஸ்க்ரீன் ரொட்டேஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை ஆஃப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் MX பிளேயர் ஆப் இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே போயிட்டு நமக்கு தேவையான வீடியோ ப்ளே பண்ணிவிட்டு ஸோ அதில் வந்து ரைட் சைட் டாப்பில் 3 டாட் இருக்கும். ஸோ அந்த டாட்டுக்குள்ளே போனோம் அப்படின்னா டிஸ்பிளே அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனுக்குள்ளே போனால் ஸ்க்ரீன் ரொட்டேஷன் அப்படின்னு இன்னொரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வீடியோ ப்ளே பண்ணும்போது ஸ்க்ரீன் ரொட்டேட் ஆகாது. நெக்ஸ்ட் வீடியோ ப்ளே பண்ணி அதில் இருக்கக்கூடிய லாக் ஆப்ஷனை எனேபிள் பண்ணிவிட்டு மொபைலில் அதுக்குள்ளே தலைகளாக ஃபிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். அதாவது வீடியோ தலைகளாக ப்ளே ஆகிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஸோ பேக்ரவுண்டுமே நம்ம ஒரு சூப்பரான ஒயிட் பேக்ரவுண்ட் தான் செட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு மொபைலையும் ப்ராஜெக்டரையும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ் பண்ணி அதோட ப்ரொஜெக்ஷன் சைஸையும் அதோட கிளியரன்ஸையும் அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிக்கலாம். ஸோ நான் செக் பண்ணி பார்த்த வரைக்கும் இதோட ப்ரொஜெக்ஷன் சைஸை ஒரு 1 ஸ்கொயர் ஃபீட் அளவுக்கு பெருசாக்கிக்க முடியுது. இப்போ இந்த ரூம் கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கிறதுனால அது கொஞ்சம் கரெக்டாக தெரிய மாட்டேங்குது. நெக்ஸ்ட் இந்த ரூமை ஃபுல்லாகவே இருட்டாக்கி அது எப்படி தெரியுது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கலாம்.
ஸோ மொபைலை ஃப்ரண்ட் அண்ட் பேக் அட்ஜஸ்ட் பண்ணும்போது மொபைல் வந்து லென்ஸுக்கு ரொம்ப பக்கத்தில் போனாலும் ப்ரொஜெக்ஷன் வந்து கொஞ்சம் பிளர் ஆகுது, ரொம்ப தூரமாக வந்தாலும் ப்ரொஜெக்ஷன் கொஞ்சம் பிளர் ஆகுது. ஸோ ஒரு மீடியமான பாயிண்டில் கரெக்டாக சென்டரில் வைக்கும்போது தான் அதோட ப்ரொஜெக்ஷன் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது. ஸோ அதுக்குன்னு ரொம்ப கிளாரிட்டியாக குவாலிட்டியாக இருக்குது அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஆனால் பரவாயில்ல, நான் எதிர்பார்த்த விட ரொம்பவே நல்லா தான் இருக்குது. நான் இது இந்த அளவுக்குலாம் இருக்கும் அப்படின்னு சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ ஓகே, பரவாயில்ல, நம்ம ரெடி பண்ணுறதுக்கு ஒர்த்தாக தான் இருக்கும். ஸோ நம்ம யூஸ் பண்ணியிருக்க லென்ஸும் அப்படி இல்லை. ஸோ நம்ம யூஸ் பண்ணியிருக்க லென்ஸை பொறுத்தது தான் நம்ம இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியான விலை குறைந்த லென்ஸ் யூஸ் பண்ணியிருந்தா இதை விட இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியான அவுட்புட் இருந்திருக்கும். நம்ம யூஸ் பண்ணுற லென்ஸை பொறுத்து அதோட குவாலிட்டியும் இருக்குது. ஸோ அதே மாதிரி இது ரெடி பண்ணால் எனக்கு வெறும் 50 ரூபா தான் ஆச்சு. அதாவது அந்த மேக்னிஃபைங் கிளாஸ் வாங்குறதுக்கான செலவு மட்டும்தான். ஸோ 50 ரூபாய்க்கு இது ஓகே தான். ஸோ அதே மாதிரி இதை ரெடி பண்ணி மூவிஸ்லாம் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டால் அந்தளவுக்குலாம் இது ஒர்த்தாக இருக்காது. இது ரெடி பண்ண வெறும் 50 ரூபா தான் ஆகும். அப்படிங்கிறதுனால சும்மா ஒரு கிரேசியான எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி வேணால் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான் நண்பா, வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. நம்ம சேனலில் எப்பவும் சொல்லுங்க மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கேஜெட்டாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். ஒரு கிரேசியான எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி வேணால் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குமான்னு தெரியல, ஆனால் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்ட்டான வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.